ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம அரளனியையும் லக்ஷனாவையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு தான் நம்ம ராஜபாளையத்துக்கு போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எங்கள் வீட்டில் இருந்து இப்போ கிளம்பிட்டு கேமரா ஒரு மாதிரியே தெரிஞ்சு அதான் அப்படி பார்த்தேன். பஸ்ஸில் பாருங்களேன், அந்த நாயை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. அது உள்ளக்க போடுறாங்க, ஆனால் திருப்பி தலையை மட்டும் வெளியில் காமிச்சுக்கிட்டே இருக்கு. கண்டக்டர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு பையில போட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து கொண்டு போறாங்களாம். உள்ளக்க போ அப்படின்னு எடுத்து விட்டாங்க. ஆனாலும் அது உள்ளக்கே இருக்க மாட்டேங்குச்சு, வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு. இளந்தரை கொண்டாடி இப்பதான் பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். நான் முடிவு பண்ணியா? பேச விட மாட்டேங்குது பஸ். இப்போ இறங்கிட்டு பார்க்கலாம் நம்ம. இளந்தரை கொண்டாக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரளண்ணி வீட்டுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ணியோட வீட்டுக்கு வந்தாச்சு. நிக்கா காரு இல்ல தார் பேக் கேமரால காமிங்க. ஸ்கூட்டி யாருது தெரியல. வந்தாச்சு. அண்ணியோட வீடு தாரு, இந்த பக்கம் அண்ணியோடைய வீடு எல்லையே மகிதர்சன். இப்போ வந்து பாண்டீஸ்வரியும் பாரதியும் என்னையும் பார்க்கல, எங்க அண்ணியை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா வளகாப்புக்கு வர முடியாதுங்கிறதுனால எல்லாரையும் தான் பார்க்க வந்திருக்காங்கப்பா. ஆமாப்பா, எல்லாரையும் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்த நேரம் மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன். நான் போடல, எனக்கு போட்டுட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. காலேஜ் வந்து 3ஆம் தேதி பேர் வாங்கலாம், ரேங்க் ஹோல்டர்ஸ். ஆமா, லீவே போட்டு வந்தது இல்லைன்னு வந்திருக்கேன். மொட்டைக்கு வந்தேன்ல. தெரியல, மொட்டைக்கு வந்தேன்ல. ஆமா, பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டே வந்தா மகி. வளர வளர எங்க அண்ணனை மாதிரி யோகா அக்கா மாதிரி இருப்பான். மகிதர்ஷன். எல்லாரும் எங்க தெருல உள்ளவங்க எல்லாருமே மகிய ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவா. சரி, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுவோம். என் பையனுக்கு அவ்வளோ போட்டி. 2 பசங்க இருக்காங்க. ரெடி பண்ணிடுவோம். என்ன போயிட்டானா? பேர் லக்ஷ் தர்ஷன் பேர் எழுதுற பின்னாடி இங்க எழுதிரோன்னு. பின்னாடி எழுதிரும். பரவாயில்ல, தெரியட்டும். தனியா ரவுண்டுக்குள்ளேவா? மகிதர்ஷன் மேல இருக்குது அண்ணியா? அந்த அந்த போட்டோ காலேஜ் போட்டோ. எனக்கு வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துருச்சு. டிராவல் பண்ணா எனக்கு வந்துரும். டிராவல்க்குலாம் பிம்பிள்ஸ் வருமா? ஹீட் நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கோம், எனக்கு வந்துரும். எனக்கு மோஸ்ட்லி வந்துரும் பிம்பிள்ஸ். அப்படி டிராவல் பண்ணும்போது தண்ணியும் குடிக்க மாட்டோம். ஏன்னா பாத்ரூம் அடிக்கடி வரும், அடிக்கடி இறங்கணும்னு சொல்லிட்டு தண்ணியும் குடிக்க மாட்டோமா, அதுக்கே ஹீட் வந்துடும். அந்த சம்மர் டயத்தில் மோஸ்ட்லி பிம்பிள்ஸ் வந்தாலும் அதே மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அதற்கும் ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு, அலர்ஜி மாதிரி. அது அப்படியே இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போ போயிடுச்சு, பாதி ரெட்டா இருக்கா அலர்ஜி. இல்லை, நீ வேற ஏதாவது ப்ராடக்ட் போட்டா சரியாகும். கூட அழகா தான் இருக்கா, சரியாகுமான்னு கேட்கேன். வேற ப்ராடக்ட் நான் ஒரு மெடிக்கல் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அது நான் உனக்கு அனுப்புறேன். அது இந்த மாதிரி அது அலர்ஜி பிம்பிள்ஸ் எதுக்காக இருந்தாலும் போட்டா கரெக்டா இருக்கும். நான் அதான் போட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போறேன். நீ ஹாஸ்பிட்டல் வந்து சோப்பு கொடுக்காங்க, அதுவும் போட்டாலுமே எனக்கு வருது.
ஹாஸ்பிட்டல்னா தெரியுமா அந்த ஸ்கின் அவங்ககிட்ட தான் போய் பார்த்தேன். ஆனா அவங்க என் ஸ்கின்னுக்கு எதுவுமே செக் பண்ணல, செய்யல. இந்த இது சோப் போட்டு பாருங்க சரியா போயிடும் அப்படின்னாங்க. நான் 2 தடவை போனேன். அது ராஜபாளையத்துல இந்த விஜய் ஸ்கேன் இருக்குல்ல, நான் அங்கதான் போனேன். சுத்தமா சரியாகல. அப்ப நீ இது ட்ரை பண்ணி பாரு. ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், நீம் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, எங்க அந்த படுக்க வச்சிருக்கோம்ல அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் எப்போ பரு வந்துச்சுன்னா அது போட்டுருவேன் உடனே கடையில் வாங்கி. அது வரைக்கும் போட மாட்டேன். பரு வந்தா அதான் போடுவேன். எப்போ போடுவீங்க அண்ணி? அது எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அதான் அதை போட்டுப்பேன். நம்ம பார்த்துட்டோம். பெருசு வாங்கிட்டேன். முதல்ல சிறுசா வாங்கிட்டு இருந்தேன். சின்னதும் இருக்கு என்ன நீ? அதான் உங்க அண்ணன் திட்டினாரு, கஞ்சத்தனமா சிறுசா அப்பப்போ வாங்காத மொத்தமா வாங்கிடுன்னு. சோப்பு ஃப்ரீனா இதுல வந்து சோப் ஃப்ரீ. சோப்பு கிடையாது. அந்த சோப்பு ஃப்ரீயா நீ? இது வந்து சோப்பு போட்ட மாதிரி இருக்காது உன் ஃபேஸ்க்கு. அந்த மாதிரி இது பெருசு இவ்வளோ இருக்கும், சிறுசு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீ சிறுசு வாங்கி ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஓகே கேட்டுச்சு அப்படின்னா நீ பெருசா வாங்கிடு. தண்ணி ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸு அது மாதிரி தண்ணி நிறையா குடி. ஜூஸ் நிறையா குடிச்சாலே போயிடும். நான் வாட்டர்மெலன் ஜூஸ் நிறையா குடிப்பேன். இப்போ குடிக்கிறதே இல்லை. நேற்று தான் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜூஸ் வாங்கி தர மாட்டேப்பாம்மா. பாவம் அண்ணி. கேரம் தான் வேணும். காலையிலே கிளம்புறேன். ஹாஸ்பிடல் தானே போனீங்க? பிரைவேட் ஹாஸ்பிடல். போனீங்க. அதான் அதான் C6 வேற ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி வீடியோலயே சொல்லிருந்தாங்கல. அப்படியே அருளண்ணி, நான், பாரதி, அப்புறம் மெஹந்தி போடுறதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் அண்ணா எல்லாமே நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். பொழுது போனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அண்ணி ஃபோனில் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு அண்ணா அண்ணி 2 பேர் கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு ஏன்னே தெரியல, அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. சுபாக்கா வந்து இப்போ பார்க்க வந்தோம். சுபாக்கா, அருளண்ணி, லக்ஷனா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து அக்கா அழகாப்புக்கு வந்து வர முடியுமா என்னன்றது தெரியல. அப்போ வந்து அக்காவை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அழகா போட்டோடனே அக்கா ஊருக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்காக தான் இப்போ பார்க்க வந்தோம். பார்த்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இவங்க சேனலே பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூக்கா. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு போனாலே அண்ணா வந்து நம்மளை காரில் வந்து முரம்பில் வந்து விட்டுட்டு தான் போவாங்க. அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. யாரெல்லாம் இப்படிலாம் பார்ப்பாங்கலாம் எனக்கு தெரியலை. எந்த யூடியூபருமே இப்படி பார்க்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. முரம்பில் வந்து எப்பயுமே வந்து விட்டுருவாங்க. 7 வருஷம் கட்டணுமா? 7 வருஷம் கட்டுறதுதான் பெரிய. கோயிலை மறைக்க கூடாதுமாங்க, கோயில் வாசல்ல கட்டக்கூடாதுமாங்க. நிறையா இருந்துச்சு. நாங்கள் வாசல் இந்த சைடு போடுவோம்னு பார்த்தா இங்கிட்டும் கோயில். ஆமாம், அது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி ஏதாவது குடோன்னு எது கட்டுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு வீட்டில் வீடு வாங்குறதுனால நம்ம ஏதாவது அமௌண்ட் கொடுத்தா கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வேற அந்த காரை வேற எடுத்துட்டேன்னா இப்போ 1 மாசம் தான் ஆகுது. நான் புக் பண்ணது 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு வண்டி. அந்த வண்டியை வாங்கலாம்னு பிளான் பண்ணது. அண்ணா வந்து கார்ல இருந்து இறக்கி விட்டோன்னே எங்க ஊருக்கு பஸ் வந்துருச்சு. அப்படியே ஏறியாச்சு. வீட்டுக்கு வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கேன். பஸ்ல போயிட்டு பார்ப்போம். அண்ணா அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியலை என்னால், ஃபினிஷிங் வீடியோ வந்து. அதுக்காக தான் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.